சுத்தமான நெய்யில் அரை கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி, 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்து நல்லா வறுத்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இனி அடுத்த மாசத்துல இருந்து நிறைய விசேஷங்கள் வருது. என்னடா ஸ்வீட் செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயம் இந்த மாதிரி தான் ஸ்வீட் ட்ரை பண்ணுவீங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சுத்தமான பசு நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி, பச்சரிசி எதுனாலும் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையை தோலோடு சேர்த்தாலும் சரி, இல்லை தோல் எடுத்துகிட்டு சேர்த்தாலும் சரி, எதுனாலும் ஓகே தான். நல்லா வறுத்து விடுங்க. அரிசியும் நல்லா பொரிஞ்சு வரணும், வேர்க்கடலையும் நல்லா வெந்து வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இறக்கி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. கடலை மாவில் வந்து கம்ப்ளீட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. கடலை மாவு நல்லா வறுபட்டுருச்சுன்னா அதில் நம்ம ஊற்றின நெய் வந்து லேசாக கசிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு இப்போ கடலை மாவை இந்த அரிசி வேர்க்கடலை கலவையோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லாட்டினா அரிசியும் வேர்க்கடலையும் தனியாக அரைச்சிட்டு இந்த கடலை மாவோட சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். உங்கள் மிக்சியை அரைக்கிற திறனை பொறுத்து வேர்க்கடலையும் அரிசியும் நல்ல பவுடராக அரைப்பட்டதுக்கப்புறமா அதை கடலை மாவோட சேர்த்து நீங்கள் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் நெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம அரைச்ச அந்த கலவை நல்லா பீனட் பட்டர் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக இதை அரைக்கும் போது நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், அரிசி அந்த அளவுக்கு அரைப்படாது, லேசாக ரவை மாதிரி இருக்கும். அதுதான் அந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டே. அந்த பதம் வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா மிதமாக வச்சுட்டு லேசாக கலந்து விடுங்க. நான் இங்கே நல்ல வெல்லத்தை துருவி வச்சுருக்கேன். இந்த துருவின வெல்லத்தை சேர்த்து அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கலந்து விடுங்க. இந்த இடத்துல நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரையும் பயன்படுத்தலாம், இல்லாட்டினா நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்தலாம். நான் இன்னைக்கு வெல்லம் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இலக்கி கொடுக்கும். அதோடவே நல்லா எல்லாம் கடாயை விட்டு திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட வேண்டியதான். நல்லா சூடாக இருக்கிறப்பயே ஒரு நெய் தடவின தட்டிலையோ அந்த மாதிரி டின்லையோ அதை கொட்டி நல்லா இந்த மாதிரி சமன் பண்ணி விடுங்க. நான் இன்னைக்கு கார்னிஷிங்காக மேலாப்பில் கொஞ்சம் வறுத்த கசகசாவை தூவி விடுறேன். தூவி விட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். அடிச்சு சொல்றேங்க, அரிசி வேர்க்கடலை கடலை மாவை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி நீங்க ஸ்வீட் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. கடுகு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப ரொம்ப வித்தியாசமா செம்ம டேஸ்டா இருக்கும். உங்க வீட்டு குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வர செம்ம டிஃப்ரெண்டா இருக்குன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்க.